உலக வங்கியின் தெற்காசிய வலயத்திற்கு பொறுப்பான பதில் பொறுப்பதிகாரி எனட் டிக்சன் தலைமையிலான உலக வங்கியின் அதிகாரிகள் குழு இன்று யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் செய்து வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. உலக வங்கியின் அதிகாரிகளுக்கும் வடமாகாண முதலமைச்சருக்குமான இந்த சந்திப்பு சுமார் 1 மணித்தியாலம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பின் போது விவசாயத்துறையை நவீனமயப்படுத்துதல், யாழ் நகரத்தின் அபிவிருத்தி, வடமாகாணத்தில் மீள்குடியேற்றப்படும் மக்களுக்கான வாழ்வாதாரம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய உதவி தலைவர் விஜயம் செய்திருந்தார். எங்களை வந்து சந்தித்திருந்தார். அவர்கள் இங்கு இதுவரை காலமும் நடைபெற்றிருக்கும் நெல்சிப் போன்ற செயல் திட்டங்களின் முன்னேற்றம் பற்றியும் இனி நடக்கப் போகின்ற அவர்களுடைய செயல் திட்டங்கள் பற்றி எங்களுக்கு அறிவிப்பதற்குமாக வந்திருந்தார். 2010 தொடங்கிய செயல் திட்டம் நெல்சிப் செயல் திட்டம் இந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடிவடைய இருக்கின்றது. இனி அதை தொடர்ந்து அவர்கள் செய்ய உள்ள செயல் திட்டங்கள் என்னவென்று பார்த்தோமானால், வடகிழக்கு வாழ்வாதார மேம்படுத்தல் செயல் திட்டம், நார்த் ஈஸ்டர்ன் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட், அதுவும் நெல்சிப் தான். நெல்சிப்பினுடைய 2வது கட்டம். மற்றது மூலோபாய நகரங்கள் அபிவிருத்தி செயல் திட்டம், ஸ்ட்ராட்டஜிக் சிட்டிஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இதை பற்றி கடந்த 1 வருட காலமாக அவர்களுடைய அலுவலர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். என்ன விதமாக யாழ்ப்பாண நகரத்தை, மாநகரத்தை எவ்வாறு நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும், அதில் இருக்கும் போக்குவரத்து குறைபாடுகள் அவற்றையெல்லாம் எவ்வாறு நீக்க வேண்டும், என்ன விதத்திலே அதனை ஒரு நவீன நகர்ப்புறமாக மாற்ற முடியும் என்பது சம்பந்தமான எல்லா விடயங்களையும் உள்ளடக்கியதாக மூலோபாய நகரங்கள் அபிவிருத்தி செயல் திட்டம். 3வதாக விவசாயத்துறை நவீனமயமாக்கல் செயல் திட்டம், அக்ரிகல்ச்சர் செக்டர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். இது மிகவும் முக்கியமானதொன்று. ஏனென்றால் நாங்கள் காலாதி காலமாக சில நடவடிக்கைகளை, சில விதங்களை, சில விதமான நடைமுறைகளை பங்கு பெற்றி வந்திருக்கின்றோம், அல்லது அவற்றின் அடிப்படையில் எங்களுடைய விவசாயத்துறையிலே நாங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அவற்றை சில நேரத்தில் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சூழலுக்கு ஏற்றவாறு, மண் தரைக்கு ஏற்றவாறு, அல்லது மார்க்கெட்டுக்கு ஏற்றவாறு எங்கெங்கு என்னென்னத்தை நாங்கள் கூடிய வரவை கொண்டு வரும் பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்தால் அதிலிருந்து நன்மை வரும் என்பது சம்பந்தமாக எல்லாம் அறிய வேண்டிய அவசியம் இருப்பதால் அதுக்கு விவசாயத்துறை நவீனமயமாக்கல் செயல் திட்டம் சம்பந்தமாக அவர்கள் அதனை தொடக்குவதாக கூறியிருந்தார். ஆகவே இவற்றை எங்களுக்கு அவர் குறிப்பிட்டு மேலும் என்ன விதமான நடவடிக்கைகளை தாங்கள் கொண்டு நடத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக கேட்பதற்காகத்தான் வந்திருந்தார். நாங்கள் எங்களுடைய இதுவரை காலமும் எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், என்ன விதமான பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கின்றோம், இனி எவ்வாறு அவர்களுடைய உதவி எங்களுக்கு நன்மையை தரக்கூடும் என்பது சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டோம். உதாரணத்திற்கு காணிகள் இப்பொழுது திரும்ப கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அந்த காணியிலே அவர்கள் சென்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல முறையிலே அமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு உரிய உதவிகளை தாங்கள் செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்குரிய பாதைகளை, ரோட்டுகளை திருத்துவதும் சரி செய்து செப்பனிட்டு தருவது சம்பந்தமாகவும் தாங்கள் அந்த உதவிகளை புரிவதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர்கள் எங்களுடைய அலுவலர்களுடைய செயல்திறனை, வினைத்திறனை மேம்படுத்துவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் சில விடயங்கள் ஆராயப்பட்டன. ஆகவே அவர் பல விடயங்களை எங்களுடன்
பேசிக்கொண்டார். அதே நேரத்திலே சில யாழ்குடா நாட்டுக்கு இன்றைய தினம் வருகை தந்த உலக வங்கியின் தெற்காசிய வலயத்திற்கு பொறுப்பான பதில் பொறுப்பதிகாரி எனட் டிக்சன் தலைமையிலான குழுவினர் மருதனார் மடம் சபாபதி பிள்ளை நலன்புரி நிலையத்திற்கு சென்று வெளி வடக்கு மக்களை சந்தித்துள்ளனர். உலக வங்கியின் அதிகாரிகள் குழு இன்று முற்பகல் சபாபதி பிள்ளை நலன்புரி நிலையத்திற்கு சென்று மக்களுடைய வாழ்க்கை தரம், உட்கட்டுமான வசதிகள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளதுடன் மக்களின் பிரச்சனைகளை மக்களிடமே நேரடியாக கேட்டு அறிந்து கொண்டுள்ளது. நிலை இருப்பதாகவும் பொலிட்டிக்கல் ரிஸ்க் இன்சூரன்ஸ் என்று, அதாவது அரசியல் ரீதியான பாதிப்புகளில் இருந்து ஒரு காப்புறுதி செய்து அவர்களுக்கு என்ன விதத்திலே அவ்வாறான இதுக்கு ஒரு காப்புறுதியை செய்து அவர்களுக்கு இங்கு வந்து முதலீட்டில் ஈடுபடலாம் என்பது சம்பந்தமாக தங்களுடைய உலக வங்கி உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். சோஷியல் புரொடெக்ஷன் டீம், அதாவது சமூக பாதுகாப்பு, இப்பொழுது திரும்ப சென்றிருக்கின்றார்கள். இந்த போரின் பின்னர் 30 வருட காலத்துக்கு பின்னர் தங்களுடைய காணிகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு வெறும் காணியை கொடுத்தால் அவர்களுக்கு அதனால் என்ன செய்ய முடியும்? ஆகவே அவர்களுக்கு திரும்பவும் தங்களுடைய வாழ்வாதாரங்களை தொடக்கி மேம்படுத்தி கொண்டு நடத்துவதற்குரிய சமூக பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு அலகு அங்கு இருப்பதாகவும் அவர்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். ஆகவே எங்களுடைய மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு இதன்போது 27 வருடங்களாக பல்வேறு விதமான அவலங்களுக்கு மத்தியில் நிரந்தர தொழில் மற்றும் வாழ்வாதார உதவிகள் இல்லாமல் வாழ்ந்து வருவதாக மக்கள் உலக வங்கியின் அதிகாரிகளிடம் எடுத்துரைத்துள்ளனர். அத்துடன் தங்களுடைய நிலங்களை மீள்குடியேற்றத்திற்காக விடுவிக்குமாறும் பருவமழை ஆரம்பிக்கும் நிலையில் மழை வெள்ளத்தினால் வருடாந்தம் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். அத்துடன் தம்மை தமது சொந்த நிலங்களில் மீள்குடியேற்றுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்குமாறும் கேட்டுக்கொண்டனர். இந்நிலையில் மக்களுடைய கருத்துக்களுக்கு பதிலளித்த உலக வங்கியின் உபதலைவர் சொந்த நிலங்களில் மீள்குடியேற்றப்பட்டதன் பின்னர் உலக வங்கி வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டுமான உதவிகளை வழங்கும் என தெரிவித்துள்ளார்.